ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் 49வது நைட் மக்கள் அவங்களோட ஆதரவை ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு காட்டுறாங்க. பல்வேறு பகுதிகள்லயும் ஈரான்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அலைகடல் என திரண்டு வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு அவங்களோட ஆதரவை காட்டுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ பகிர்ந்து எல்லாமே செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்துகிட்டு சீக்கிரமா ஈரான் ரீபில்டும் ஆயிட்டு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அக்ராச்சி அவர்களும் ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாராட்டு மலையில நினைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்மளோட தேச பாதுகாப்பை வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அதிக அளவுல முயற்சி செஞ்சிருக்கீங்க, அதுக்கு பாராட்டுக்கள். இது போல பல்வேறு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட ஆர்மி டே, நேஷனல் ஆர்மி டே வந்து பாத்தீங்கன்னா அப்போ பாராட்டு மலையில நினைவு வச்சிருக்காரு அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள். இதுல பலரோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஈரான்ல நிறைய பேர் பேசுறாங்க ஒற்றை தலைமை இல்ல, அதைத்தான் அந்த தலைமை கிடைச்சதுன்னா போட்டு தள்ளிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிற போயிடுவாங்க இல்லையா. ஸோ பல நபர்கள் பேசுறாங்க அப்படின்னாலும் பல நபர்கள் பேசினாலும் ஒன்னா பேசுறாங்க, தெளிவா பேசுறாங்க. ஆனா அமெரிக்கால ஒரு நபர் பேசினாலும் பல விஷயங்கள் பேசுறாரு, முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. இதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறது மக்களான நீங்க தான் வந்து பண்ண தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ பலரோட கருத்துக்கள் வந்து பண்ண நிறைய பேர் பேசுறாங்க, பேசலாங்கிறதுலாம் எங்க மேட்டர் இல்ல. கருத்துக்கள் என்ன, தெளிவா இருக்கிறாங்களா, அவங்களோட எண்ணங்கள் என்ன, தெளிவா சொல்றாங்களா அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். அது கிளியரா இருக்காங்க ஈரான்ல அப்படிங்கறத மாற்று கருத்துல. எவ்வளவு தடவை திருப்பி திருப்பி வேற வேற வகையில ஏமாத்தினாலும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள் இருந்தாலும் தெளிவா இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஆனா அமெரிக்கால ஒரு நபர் சோசியல் மீடியால போட்டாலும் பல விஷயங்களை போட்டு என்னதான் சொல்றாரு என்னதான் செய்யறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரியாம முட்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. சரி, ஓகே. மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சிருக்கு. இஸ்ரேலோட அம்பாசிடர் வந்து பாத்தீங்கன்னா யூஎன்ல டைரக்டா யூஎனுக்கு அலோகேட் பண்ணிக்கக்கூடிய அம்பாசிடர் டைரக்டா வந்து பண்ணா பிரான்ஸை வந்து பண்ணா குற்றம் சாட்டிக்கிறார். ஏங்க, இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் படி பிரான்ஸோட கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருந்து வெளியே வருது, மற்ற கப்பல்கள்லாம் டீடைன் பண்றாங்க, விட மாட்டேறாங்க. இங்க இருக்கக்கூடிய சிம்பிளான கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஈரானுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, அதை சொல்லுங்க அப்படிங்கிற வந்து பண்ண இஸ்ரேல் தரப்பு வந்து கேக்குறாங்க. பிரான்ஸ் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, அதான் அவங்க நாடு ஈரானோட பேசிக்கிறாங்க, இவங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ யூரோப்பியன் யூனியன் இந்த சைட்ல கட்சி மாறுறது இஸ்ரேல்னால ஏற்க முடியல அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இதைத்தான் நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். யூரோப்பியன் யூனியன் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அவங்க இந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப், ட்ரம்ப் அவர்கள் அரேபியன் கல்ஃப் மாத்திக்கிறாரு. அரேபியன் சீயா இருக்கட்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸா இருக்கட்டும், அதை அமெரிக்காவோட அதிபர் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரானுங்கிறாரு. ஸோ இது போல பகுதிகள் கல்ஃப் ஆஃப் ஓமன், இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் ஒரு அணி சேர்ந்து ஒரு கோயலேஷனை உருவாக்குறாங்க. அதுக்கு நம்ம இந்த சென்ஸ் நம்மளோட நாடு இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் தெரிவிக்கிறாங்க. இப்ப இவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்களா இல்ல அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா இந்த இடத்துல ஒரு கோயலேஷனை உருவாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா போர்கள் அதிகரிக்குது அப்படிங்கும்போது மாறி மாறி தாக்கப்படுது, ஒரு கடல் போர் வருது, கடல்ல யுத்தம் நடக்க போகுது அப்படின்னா அந்த டைம்ல அவங்களோட கார்கோஸ பத்திரமா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறதும் கொண்டு வர்றதுக்குமான ஒரு வழி தடத்தை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அமைக்கணும். இந்த யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் தான். இதனால யூரோப்பா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும் பாதிப்படையணுன்ற தேவையில்லை, மற்ற நாடுகள்லாம் பாதிப்படையணுன்ற தேவையில்லை. ஸோ பலரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த இது போல யூகே தலைமையில வந்து பாத்தீங்கன்னா யூகே, பிரான்ஸ், யூரோப்பியன் யூனியன் தலைமையில ஒரு வில்லிங் கோயலேஷன் ஆஃப் வில்லிங் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இந்த இடத்துல கடல் பாதுகாப்பு வர்த்தகத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்கலாம்னா பலரும் என்ன நினைச்சாங்க, இவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா உருவாக்குறாங்க அப்படிங்கிறது போல. இவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா உருவாக்கல, அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா உருவாக்கல. அமெரிக்கா அவங்க சூப்பர் பவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுத்தத்துல இறங்கி இருக்கிறாங்க. நீ சூப்பர் பவர்னா நீ போய் அடிச்சுக்க, எங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கறதுதான் அங்க இருக்க நாடுகளோட ஒரு
பாயிண்டா இருக்குதே தவிர, மத்தபடி அவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போய் அடிச்சு, நாங்க காப்பாத்தி ரெடி பண்றோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லவே இல்ல. ஸோ அவங்க வர்த்தக பாதைய வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க புரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்றது. அவங்களோட வர்த்தகத்த புரொடெக்ட் பண்றதுக்காக அங்க ஒரு கோயலேஷன உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள் நடக்குதா என்னன்றத வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். ஸோ இந்த பிராந்தியத்துல திரும்பி இந்த யுத்தம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இப்படி இருக்க சமயத்துல ஜார்டனோட மனப்பான்மை என்ன அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா ஈராக்கா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ராணுவ படைகள், அமெரிக்க படைகள்லாம் இவாக்குவேட் பண்ணி ஜார்டனுக்கு போறாங்களே, ஜார்டன் எப்படி புகலிடமா மாறிடுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? அதுக்கு ஜார்டன் தரப்பு வந்து என்ன வருதுன்னா, இந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா நெத்தன்யாகு அவர்களோட கேப்டிவா மாறிடக்கூடாது அப்படிங்கிறது போல ஜார்டனோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு செய்திகள் வருது. அது எல்லா கேஸையும் நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாத்தையும் எடுத்து எக்ஸாமின் பண்ணி பாருங்க. இந்த எல்லாத்தோட உள்நாட்டு பிரச்சனைகளையும் இன்டர்ஃபியர் ஆகி ஏகப்பட்ட வன்முறைகள், கொலபரேஷன், அந்த நாட்டு தனித்தன்மையா இயங்குறது, இது போல பல்வேறு விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வயலேட் பண்ணி, சபட்டாஜ் பண்ணி, இந்த ரீஜியனே வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டேஜ், பிணைய கைதியா வச்சுக்கிறதுக்கான வேலைகள்ல பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களோட அஜெண்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு லெபனான் பாருங்க, சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு. யாருனால? இஸ்ரேலோட அக்ரஷன்னால. இஸ்ரேல் வித்ட்ரா பண்ணணும், ஒரு இன்ச் லெபனானோட ஒரு இன்ச்ல இருந்தும் வித்ட்ரா பண்ணிடணும் லெபனான் சாயில இருந்து அப்படிங்கிறது போல ஜார்டன் தரப்பு வந்து கண்டனங்கள் போயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஜார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற தெரியுது. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காசா ஸ்டைல்ல ஒரு எல்லோ லைனை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு லெபனான்ல வரையறுக்கப்பட்டு அவங்களோட ராணுவத்தை அதுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லோ லைன் மிலிட்டரி ஜோன் அப்படிங்கிறது போல பஃபர் ஜோன் மாதிரி இஸ்ரேலோட வடக்கு பகுதிகள், லெபனானோட தெற்கு பகுதிகள்ல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியது இந்த சீஸ்ஃபயர் 10 நாளைக்கு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ரெடி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குதா இல்லையா அப்படிங்கறதே பெருங்கேள்வியா இருக்கு. அப்புறம் எதுக்காக இங்க சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் வருது. இன்னும் சீக்கிரமா முடிவடைய போகுது. இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிற பதட்டங்களும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்குதான் நெய்ம் குசேம் அவர்கள், யாரு ஹிஸ்புல்லாவோட சீஃப் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்காது. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட ஃபைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு லெஜெண்டரியா இருந்ததுனாலதான் இஸ்ரேல் இப்போ இந்த பகுதியில சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது உண்மைதான். இல்லைன்னா இஸ்ரேல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழி கொண்டு வர வைக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா தோராயமா 1,00,000 வீரர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லெபனானுக்கு எகெயின்ஸ்டா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா வீரர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, போர் வீரர்களை. ஆனா 45 நாள்ல லித்தானி ரிவர் வரைக்கும் அவங்களால முன்னேற முடிச்சானா? இல்ல. அதுக்கான காரணம் இங்க ஃபியர்ஸான பேட்டில் எங்க தலைமையில நாங்க முன்னெடுத்ததுனாலதான் அவங்கள தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். நாங்க எதிரியா நம்பவே மாட்டோம். ட்ரிகர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கைகள் இருக்கு. வயலேட் பண்ணாங்கன்னா பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து. சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்புல்லாக்குள்ள வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றக்கூடிய வேலைகளை இறங்கியிருக்காங்க. வயலேஷன் அப்படிங்கிறது இந்த சீஸ்ஃபயர் 10 நாள் சீஸ்ஃபயர் இருக்கு இல்லையா, ஸோ அதுல அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கல. லாஸ்ட் டைம்ல கூட மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வயலேஷன் நடந்திருக்கானா இப்ப வரைக்கும் இல்லை அப்படிங்கிற அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜோர்டனும் வந்து பாத்தீங்கன்னா சைடு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது சிரியா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் எங்களோட தான் அப்படிங்கிற சைடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் வீக் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இதுல அமெரிக்கா இந்த இடத்துல ஈரானை வழி கொண்டு வர வைக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த கமாண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களை எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ஸோ அது நடக்கல அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த பிராந்தியத்துல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பவர் இல்லாம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா பல நாடுகளோட எல்லைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே எங்களோட பகுதிகளை நாங்க மீட்டெடுக்கிறோம் அப்படிங்கிற வந்தாங்கன்னா பலமுனை யுத்தத்துக்கு இஸ்ரேல் உட்பட வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே இஸ்ரேலுக்கு மிக பெரும் பிரச்சனைகளா மாறும். ஏன்னா ஈரானை வழி கொண்டு வர வைக்க முடியல அப்படிங்கும் போது இங்க சிக்கல் தான். இப்போ இதுல காமனான ஒரு விஷயம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாடுகள், கல்ஃப் நாடுகள்,
குறிப்பா பெஹ்ரின், கத்தார், யுஏஇ அப்புறம் சவுதி. ஸோ இவங்கலாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் ஏதாவது செய்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அலோவ் பண்ணா போறாங்க, இல்லன்னா இருக்காங்க. ஸோ இவங்க யாருமே ஈரானுக்கு எதிரான மனப்பான்மையில இல்ல அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல தெளிவா தெரியுது. ஏன்னா அமெரிக்கா ஒரு சைடே ஈரானுக்கு பிளாக்கேடு போட்டாலும், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல யுத்தம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா தரப்புலருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களோட யுத்தமா தான் கல்ஃப் நாடுகள் பார்க்குறாங்களே தவிர, அமெரிக்காக்கு ஆதரவா இறங்கி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது போல எந்த ஒரு விஷயத்திலயும் இப்ப வரைக்கும் கல்ஃப் நாடுகள் செய்யல. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஈரான் பெருமளவுல தோல்விய சந்திக்கல. அவங்க அப்படி நடந்திருந்தா கூட இங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள் ஏதோ ஒரு முயற்சிகள் எடுத்துக்கலாம். அமெரிக்காக்கு ஆதரவா போறதுக்கான வழிகள் பார்த்துருக்கலாம். சீக்கிரமா பிரச்சனைய முடிக்கணும். இந்த இடத்துல இருதரப்புலயும் டஃப்பான ஃபைட் குடுத்துட்டு இருக்கனால, இந்த நாடுகள்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்களா? அப்படின்ற கேள்விகள். ஒன்ஸ் அமெரிக்கா பவர் இழந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா கல்ஃப் நாடுகள் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இஸ்ரேல அங்கீகாரம் பண்ணி ஆகணும். இப்ப எந்த அரசாங்கம் வந்து ஈரான்ல உட்கார்ந்தாலும், அவங்க இஸ்ரேல அங்கீகாரம் பண்ணா, கல்ஃப் நாடுகள்லாம் இஸ்ரேல அங்கீகாரம் பண்ணுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா, ஆபிரகாம் அக்காட்ஸ் எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அமெரிக்கா கை ஓங்கி இருக்கும். அது இல்ல, அது நடக்கல அப்படின்னா, அமெரிக்கா தோத்துட்டாங்க. ஸோ ஈரான் அக்செப்டன்ஸ் இல்லாம கல்ஃப் நாடுகள் கண்டிப்பா அந்த ஒப்பந்தம் ஆபிரகாம் அக்காட்ஸ்ல வந்து பண்ண செயல்படுத்த முடியுமானா முடியாது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ அதுக்காக தான் இந்த யுத்தம் இப்போ வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ அந்த டைம்ல எல்லாம் பேசி ஏதோ திங்கட்கிழமை, சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு மீட்டிங் நடந்து அமைதியா பேசி முடிவெடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லைன்னா மிக பெருமளவுல பொருளாதார பிரச்சனைகள் உலகத்துல பல நாடுகளுக்கும் வரும். அதை தடுக்கிறதுக்காக தான் யூரோப்பியன் யூனியன் அவங்க பல நாடுகளை ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல பாதுகாக்கலாம் வர்த்தகத்தை அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எது எப்படியோ எல்லாம் நல்ல முடிவுகள் எடுத்து பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையன் நாம முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.